குழந்தை பொறக்க போகுது, பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த கணவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆதி காலத்துல இருந்து கணவர்கிட்ட முதல்ல சொல்றத அவங்க சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து போய் சொல்லுவாங்க. இந்த மாரி அவங்க பிரெக்னென்ட்டா இருக்குன்றத அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ற அந்த மொமெண்ட்ட எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் குறைச்சிக்கலாங்கிறேன். புருஷன்ட்ட காட்டுறாங்க. அது யாருக்கும் தெரிய போறதில்ல. புருஷன்ட்ட காட்டுறதையே ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து இத காட்டுறாங்க. அது ஏன்னு புரியல. இவங்க படுற சந்தோஷத்த எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர, அது ஒரு லிமிட் தாண்டி போகும்போது என்ன போல உள்ளவங்களுக்கு அது கண்ண உறுத்துது. இந்த மாரி ஒரு சிலதுகள குறைச்சுக்குங்க. அந்த ஃபோட்டோ பொம்மை வந்து எப்படின்னா 3 மாசம், 5 மாசம் அந்த மாரி ஒரு ஒரு மாசங்களுக்கு ஏத்த மாரி அந்த வயிறு வந்து வளர்றத ஃபோட்டோ எடுத்து அத டாக்குமெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது அவங்களுடைய தரப்புல இருந்து எப்படி பேசுறாங்கன்னா, நான் வளர்ந்த பிறகு என் குழந்தை பொறந்த பிறகு என் குழந்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. எப்படி நான் பொறந்தேன் அப்படின்றத அந்த குழந்தை பார்த்து அந்த ஜர்னிய பார்த்து சந்தோஷப்பட்டது அப்படின்னு தாய்மார்கள் சொல்றாங்க. நீங்களும் ஒரு தாய்மார் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஜர்னிய வந்து ஃபோட்டோ எடுத்து வயிறு வளர்ந்ததெல்லாம் காட்டுறது? இது ஒரு ஜேர்னின்னே தனியா வச்சிடுறாங்க பாருங்க. அது எனக்கு சிரிப்பு தான் வருது. பெரிய அதான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெருசா பெருசா தெரியுது. நாங்கள்லாம் எப்படி பார்த்து 8 புள்ள பெத்தவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம், 10 புள்ள பெத்தவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம். அத்தனையும் வீட்டிலேயே பிரசவமாகி வளர்ந்துருக்கோம். எனக்கு 3 குழந்தைங்க. ஏன் உண்டாகும்போது உள்ள சந்தோஷம் அப்போவிலேருந்து இப்போ வரையும் பெண்களுக்கோ, கணவருக்கோ அந்த உண்டான சந்தோஷம் எதுலேயும் இப்போ மாற்றம் இல்ல. காஸ்ட்லி சந்தோஷம் இல்ல, ஏழைகளோட சந்தோஷம் குறைச்சு அப்படியெல்லாம் இல்ல. இவங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் டெக்னாலஜியிலும் இருந்ததுனால இத இப்படி வெளிப்படுத்தி அடுத்தவங்க பார்க்கணும்னு சொல்றாங்களே தவிர, ஒரு ஏழை பொண்ணு சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவா? சாதாரண ஒரு பட்டன் செல் வச்சிருக்க ஒரு பொண்ணு 4 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டானா, அவளுக்கும் சந்தோஷம் தான் இருக்கும். அந்த சந்தோஷமும் இருக்கும். அவ புருஷனும் அதை விட சந்தோஷப்படுமா? அவங்க அளவுல எத சந்தோஷத்தை எப்படி கொண்டாட முடியுமோ அப்படித்தான் கொண்டாடுவாங்க. தாய்மை புனிதமானதுன்னு தான் சொல்லணும். எப்ப காலமா இருந்தாலும். என்ன அதுக்காண்டி இந்த வயித்தை எடுத்து அப்ப அந்த வயித்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு தான் தெரியும். அதை எடுத்து போட்டு காட்டணுங்கிறது தேவையில்லாத ஒண்ணு. நீங்க சொல்றது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி இருக்கு. உண்டான அந்த 2 கோடு வந்தது, அப்புறம் ஃபர்ஸ்ட் டாக்டர் மெடிக்கல் பில் எழுதுனது, தடுப்பூசி போட்டது, வயிறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வயிறு வளர்றதுங்கிறது 5 மாசத்துல தான் வளரும். அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமா தான். இது ஒரு பெரிய அதிசயமும் இல்ல, புதுசும் இல்ல. ஒரு சிலர் அதை வெளிப்படுத்திடுறாங்க. ஒரு சிலர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை வெளிப்படுத்துறாங்க. வசதி வாய்ப்பு குறைச்சிருந்தாலும் அது பிடிச்சி போயிருது. அதனால அவங்க கஷ்டப்பட்டாவது இதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் தெளிவுள்ளவங்க வசதி வாய்ப்பு இருந்தாலுமே இது வேண்டாம், நம்ம லிமிட்டோட இருந்துக்கிறவங்க இருக்காங்க. வசதி வாய்ப்பு இல்லாட்டியுமே நான் அந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, இது எனக்கு வேணும், இதே சந்தோஷம் நானும் கொண்டாடணும். இன்னைக்கு உனக்கிட்ட காசு இல்லாமல் போகலாம், நாளைக்கு பணக்காரர் வரும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, இது கொண்டாட வரும்னு. அப்போ 2 பேரும் சம்பாரிச்சாலும் அந்த குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை தான் வருது. இது அதை தான் அந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு இதுவாக தெரியலை. எங்கள் மனசில் வயிறு அப்படி பதிஞ்சிருக்கு. அது ஒரு புனிதமாகவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டியதும் மறைச்சு வைக்கப்பட வேண்டியதுமாவே பதிஞ்சிருச்சு. அது இப்படி வெளியே போட்டுக்கிட்டு இது இன்னொரு ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த வைத்த கணவர் முத்தமிடுவார். இதெல்லாம் இதைத்தான் நான் கன்றாவின்னேன். இது அவங்களோட மதிப்பையோ அவங்க சந்தோஷத்தையோ நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க கொண்டாடிக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கட்டும், வீடியோ வச்சுக்கட்டும், வீட்டுக்குள்ளே வச்சுக்கட்டும். பொது வெளியில் விடும்போது எல்லாரும் தானே பார்க்குறோம், நீ ஏன் பார்க்குறேன்னு என்னை கேட்க முடியாது, வருது. இது அப்பத்துலேருந்து இருக்கிறதானுமா? கணவர் மனைவியுடைய வயிற்றுல அதை எல்லாரும் பார்க்குறதா? ஏப்பா முத்தம் கொடுக்கறது அப்பத்துலேருந்து சினிமாலேருந்தே நிறைய பேர் பண்ணிட்டு வேற. சினிமாவில் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு ஷோவில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து பாருங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கும் சினிமாவிலையுமே வயிற்றுல உடை இல்லாமல் கணவர் முத்தமிட்டு யாரும் நான் பார்க்கல. சொல்லுங்கள், கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனைவிக்கு முத்தம் கொடுக்குறதும் தனிமையில் முத்தம் கொடுக்குறதும் ஒரே உணர்வு வருமா? யாரோ பார்க்குறாங்கன்ற ஒரு உணர்வு. இதுக்காண்டி இப்போ இந்த ஒரு ஷூட்டுக்காண்டி இவ்வளவு தயார் பண்ண வேண்டி இருக்கு. நான் முத்தம் கொடுக்க போறேன், எந்த பசி இதெல்லாம் என்னப்பா? அவங்களுக்கு ஒரு செல்லமா அவங்க குழந்தை உள்ள இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய கால் தடம் பார்க்கணும், எல்லாம் பார்த்துக்கட்டும். இதுல என்ன சந்தோஷம்? ஊராருங்க பார்க்கறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் தான் நான் கேட்குறேன். அதுல ஹாப்பி இருக்கு எங்களுக்குங்கையில. அப்புறம் அதுக்கு கூட அந்த பர்வீன் சொன்னாங்க, உங்க பார்வையில தான் பார்க்குற விதம் தான். பார்க்குற விதம் இது ஒரு பாதுகாப்பான வார்த்தை இப்போ எல்லாத்துக்கும். அது உண்மையும் கூட. பார்க்குற விதம் இருக்குது எல்லாத்தையும்.
தப்பாக நினச்சிக்கிட்டு பார்த்தோம்னா தப்பு தான். அது யாரை போல் ஆளுன்னா, இது இளைய தலைமுறை செய்கிற எல்லாமே தப்புன்னு செய்கிற ஒரு வயசானவங்க அப்படி ஒருத்தங்களும் இருக்காங்க. நான் அப்படி இல்லை. 4 பேர் ஜீன்ஸும் ஸ்லீவ்லெஸ்ஸும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு ஹோட்டலுக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது, நான் மட்டும் ஏன் விட்டு பொண்ணை மட்டும் இல்லை பேத்தியை மட்டுமோ சுடிதாரை போட்டுக்க, ஷாலை போட்டு மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, அவள் கூட நடந்து போகும்போது அவளை கறியாமே அவள் நடக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நடந்தால் தான், இப்போ நானுமே எனக்கு இந்த சேலையை கட்டிக்கிட்டு இங்கே உட்காந்தா தான் நானாக உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நிகழ்ச்சிக்காக ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்குது ஒரு புடவை, நல்லா இருக்குது, அதை கட்டிக்கிட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு என் பிள்ளைங்க சொன்னாங்கன்னா, அது நான் இந்த பேசுகிற ஃபீல் எனக்கு வராது. இயற்கையாக அவங்கள்ட்ட பேசுகிறது வராது. அப்போ அந்த மாதிரி ஒரு சில உடையில பிரச்சனை இல்லை, உடையிலன்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச உடைய அவங்க போட்டுக்கிறாங்க, அதை பேசலை. இது வந்து இப்போ விமர்சனத்துக்கும் உள்ளது தான் என்னை பொறுத்த வரையும். மீறி நான் வயிற்றுல காட்டுவேன், உனக்கு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது.